அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஒரு முறை நம்ம கௌதம புத்தரும் அவருடைய சீடரும் ஒரு ஆற்றங்கரையை ஒட்டி நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கப்ப அங்க வழியில ஒரு மனிதனை பாக்குறாங்க. அவன் கண்கள் கலங்கி அந்த ஆற்றங்கரையை பார்த்துட்டு உட்காந்துருக்கான். கௌதம புத்தர் அவர்கிட்ட நெருங்கி போயிட்டு அந்த மனிதனை பார்த்து, எதற்காக இப்படி நீ கலங்கி போய் உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சுவாமி, நான் என்னுடைய படகை கொண்டு இந்த ஆற்றங்கரையோரம் நிறுத்தி வச்சிருந்தேன். அந்த நேரத்துல வெள்ளப்பெருக்கு எடுத்து என்னுடைய படகு அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. என்னுடைய எதிர்காலமே இருண்ட மாதிரி இருக்குது, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கண்கள் கலங்கி கௌதம புத்தர் கிட்ட சொல்றார். அதை கேட்ட அந்த கௌதம புத்தர், சகோதரா, நீ இதுக்காக கலங்கி இந்த இடத்துல உட்காந்துருக்கிறதுனால எந்த மாற்றமும் நிகழ போறதில்ல. நீ ஏன் கொஞ்சம் முன்னாடி போய் எதுவும் ட்ரை பண்ணி பார்க்க கூடாது, அந்த மாதிரி அர்த்தத்துல அவர் சொல்றாரு. அங்க உனக்கு ஒரு படகு கிடைக்கலாம், இல்லைன்னா படகு செய்யறதுக்கு தேவையான மூங்கில்கள் கிடைக்கலாம், இல்லை ஏதோ மற்றும் ஒரு வாய்ப்பு இருக்கலாம். உன்னுடைய சூழ்நிலை இல்லாத இந்த வெள்ளப்பெருக்குனால அந்த படகு அடிச்சுக்கிட்டு போயிருச்சு. அது உன் கண்ட்ரோல்ல இல்லாத ஒரு விஷயம். அதனால நீ அதை பார்த்து பயந்து உட்காந்துருக்கிறத விட நீ அடுத்த கட்டமா இன்னும் கொஞ்சம் மேல் நோக்கி சென்றுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு கௌதம புத்தர். சொல்லிட்டு அவர் அங்கிருந்து நகர்ந்துடுறார். இந்த மனிதனும் இங்கிருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போறான். அப்பதான் அவனுக்கு அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு படகு இதே போல வேறொரு இடத்துல வெள்ளத்தால் அடிக்கப்பட்டு இங்க கரை ஒதுங்கி இருக்குது. இதை பார்த்த உடனே இந்த மனிதனுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த புத்தர் சொன்ன மாதிரி நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு, நான் அதே இடத்துல ஒரு வேளை உட்கார்ந்து இருந்திருந்தேன்னா எனக்கு இந்த ஒரு நல்ல படகு கிடைக்காம போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷப்பட்டு அந்த படகை செலுத்திக்கிட்டு தன்னுடைய வேலை பார்க்க போயிடுறான். ஆம் நண்பர்களே, நாமும் அதே போல வாழ்க்கையில் எந்த விதமான இடர்பாடுகள் வந்தாலும் கலங்கி அந்த இடத்துல நிக்காம அங்கிருந்து கடந்து போனோம் அப்படின்னா நமக்கும் கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருக்கும். எந்த சூழ்நிலைகளையும் மனம் வருந்தி ஒரே இடத்துல நிற்க கூடாது. குட்டை போல தேங்கி நிற்காமல் நதி போல ஓடிக்கொண்டே இருப்போம். அவ்வாறு ஓடிக்கொண்டே இருந்தால் ஒவ்வொரு நாளும் வெற்றிகரமான நாளாகவே அமையும்.